இந்த பழக்கம்? நீ எப்ப கம்பெனியை போனியோ அப்பவே நான் பாட்டில திறந்துட்டேன். கோபத்துல தொழிலாளிகள்லாம் ஒன்னா சேர்ந்து எங்க நம்மள பழைய 5ஆம் நம்பர் நஞ்சப்பன் தெருவுக்கு அனுப்பிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் குடிக்க ஆரம்பிச்சு. வளராதீங்கப்பா. இந்த ஸ்ட்ரைக்கை தூண்டி விட்டது யார் தெரியுமா? உங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? அவனா செஞ்சான்? இருக்காது, இருக்கவும் இருக்காது, இருக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை. அவனா சொன்னான், இருக்காது. அவரேதான்பா. நான் பணிஞ்சு வரலேன்னு கோவம், பழி வாங்கிட்டேன்னு ஆத்திரம். அதனால மச்சான தூண்டி விட்டு ஸ்ட்ரைக் பண்றாரு. நீ சொல்றது உண்மைன்னா அவனும் பக்கத்துல இருந்திருக்கணுமே. என்னங்க நீங்க பாலத்துக்கு கூட்டு வச்சோம் பக்கத்துல அனுப்பான். அப்பா என்னம்மா? கொடி கட்டி வாழற என்ன தரமட்டம் ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் என்னத்தை நான் நிறைவேற விட மாட்டேன். எத்தனை நாள் ஆனாலும் நான் ஃபேக்டரியை திறக்க போறதே இல்ல. என்னங்க இது? பையன் காணாம போய் 2 நாள் சும்மாவே நின்னுட்டு இருக்கீங்களே. ஃபேக்டரியில நானும் தாண்டி இருந்தேன். இரும்பு காட்டு இழுத்து மூடி அலிகார் போட்டு அமர்க்கிழமை தொங்குட்டுமே. வழக்கமா போற இடத்துல போய் பார்த்தாச்சு, ஒரு தகவல் இல்லையே. ஐயோ, என் பையனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே. இதெல்லாம் யார் காரணம் எனக்கு நல்லா தெரியும். நீ ஏன் கலங்கிட்டு இருக்க? இப்ப நான் ஒரு கலக்கிறனால என்ன பாரு. ராஜேஸ்வரி, என்னப்பா? மாப்பிள்ளைய காணமா? பேப்பர்ல போட்டிருக்கு. ஐயோ, மாப்பிள்ளைய காணுமா? ஏய், அவ புருஷ காண போனதுக்கு நீ எதுக்கு ஐயாங்கிற? உன் புருஷன் தான் நான் கல்லாட்டு உயிரோடு இருக்கிற. போய் பொட்ட பெருசா வச்சுக்க போ. அட நீங்க எவனுங்க? மாப்பிள்ளை மானவமானம் தாங்காம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க போறாருங்க. அட சும்மா இருமா, அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஆழம் பாக்குறதுக்காக எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு காணாம போன மாதிரி நாடகம் நடத்துறேன். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா? ஏங்க என்னடி? அவதான் பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா, நீங்களே கேட்டுட்டு நிக்கிறீங்களே. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் மாப்பிள்ளைய கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதே இல்ல, தாடிக்கார அங்கேயும் போக வச்சுட்டானே. அவன் தொலைஞ்சு போனதுக்கு இவன் தொலைஞ்சு போயிருக்கிறான். குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி மருமகன் தலையில குடும்ப பார்த்த வச்சுட்டு இப்ப காணாம போயிட்டான். நாடகம் ஆடுற. பொண்ணுக்கு புத்தி சொல்லி புருஷன் வீட்டுக்கு அனுப்புறது போட்டு வயசான காலத்துல ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறீங்களா நீங்க? அடியே, லைஃப்ல G2 போலீஸ் ஸ்டேஷன் நீ மறக்கவே முடியாது. எதுக்கு உனக்கு போ. எந்த சோப் போட்டு துவைச்சாலும் நீ வெள்ளையாக மாட்டேன். முடிச்சதுக்கு சார், நான் பாண்டியனுடைய மாமனார். 3 நாளா என் மாப்பிள்ளைய காணோம். உங்களை தான் பார்க்கணும்னு இருந்தேன். டீசல் செலவு வேற மிச்சப்படுத்திட்டீங்க. யோ, முதல்ல நாடு பிடிச்சு உள்ள போறியா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? பிராது கொடுக்க வந்தவன உள்ளதால சொல்றீங்க. ஏயா, பழைய பகைய மனசுல வச்சுட்டு மாப்பிள்ளை கொள்றதுக்கு வந்துட்டே நீ? என் மாப்பிள்ளைய நான் கொன்னா? யார் சொன்னது? இப்பதான் உங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறாரு. வசதி வந்தவொடனே தங்க டம்ளர்ல காபி சாப்பிடுற நீ? இன்ஸ்பெக்டர் ஐயா, அவனை காபி போசால போடுங்க. அட சண்டால, உன்னால யாருக்குமே நல்லது இருக்காதா? யோ, இந்த ஆளை பிடிச்சு உள்ள தள்ளியா முதல்ல. விடுங்க, எனக்கு ஒண்ணுக்கு வருது. மேடம், நீங்க இங்கே இருங்க. உங்க ஸ்டேட்டஸ்க்கு நீங்க உள்ள வரப்படாது. உங்க அப்பா நிரபராதி நிரூபிச்சு சட்டத்தை வளைச்சு ஒடிச்சு மடிச்சு உங்க குடும்ப கௌரவத்தை கொடிகட்டி பறக்க விட்டுட்டு வரேன்னா. மேடம், மேடம், உங்க புருஷனை உங்க அப்பாவே கொன்னுட்டாராமே. கருப்பு கொடியை பாக்கெட்ல வச்சிருக்க. குத்துட்டுமா வேணாமா? ஐயோ, அடிக்காதீங்க. எல்லாம் ஊர்ல பேசிக்கலாம். இப்ப உள்ள போ. இன்ஸ்பெக்டர், என் மேனேஜர் எங்க? பாப்பா, நீங்க எப்படி அங்கிள் உள்ள வந்தீங்க? என் நிலைமையை பாத்தியா? செல்லுலர் போனோட என்ன செல்லுக்குள்ள தள்ளிட்டாரு இன்ஸ்பெக்டர். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து உங்க அப்பா போலீஸ் எஸ்கார்ட்டோட வரும்போது அவசரமா போகணும்னு ஒத்த விரல காமிச்சிட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டாராம். உங்க அப்பா அப்ஸ்காண்டு, சம்பந்தப்பட்ட போலீஸ்காரங்க சஸ்பெண்ட், நான் இங்க ரிமாண்ட். தயவு பண்ணி உங்க அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு என்ன வெளியே கொண்டு வர ஏற்பாடு பண்ணுமா. ஹலோ சார், போலீஸ் ஸ்டேஷனா? இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். ராஜேஸ்வரி பேசுறது, நான் பாண்டியன் பேசுறேன். யாரு? பாண்டியனா? சார், நான் 3 நாளா பிரசுக்குள்ளே மாட்டிட்டேன். வெளில சத்தம் போட்டு நடந்து, இப்ப அவனுக்கு சத்தமே இல்ல. வந்து திறந்து விடுங்க. இதோ அனுப்புறேன். ஓகே. என்னம்மா நீங்க உங்க ஹஸ்பண்ட் பிரஸ்ல வச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? போங்கம்மா, திறந்து விடுங்கம்மா முதல்ல அவரை. பாப்பா, நானே வெளில விடியா? பாப்பா, நானே